நிர்மல்குமார் எங்க? எதுக்கு டெல்லிக்கு ஓடுறாரு ஆதவ் அர்ஜுனா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? Sir, what's your opinion, sir? Madras High Court decision, sir. We are working in justice. We are working in justice. Okay. போங்கடா. The justice and truth will come out. Thank you. போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஓடிக்கிட்டே இருடா நீ, ஓடிக்கிட்டே இருடா, ஓடிக்கிட்டே இருடா நீ, ஓடிக்கிட்டே இருடா. யாராங்க பாரு பாரு பாரு. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா? சரிப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கலண்டாய். சிஎம் சார் முதல்ல வாங்க, உங்க நிர்வாகிகள் அனுப்புங்க. புசி ஆனந்த் எங்க? தர்மரே என்ன மரியாதையா வந்து சரணடைஞ்சிரு. முடியாது. உன்னை தேடி தேடி எங்க ஆயுசே முடிஞ்சிரும் போல இருக்கு. முடிஞ்சா என்னையா? சாதாரணமான பிரச்சனையே தேச பிரச்சனை ஆக்கிறாத. இந்த பாரு, வீணா ஒரு அப்புறாணிய தீவிரவாதி ஆகிட்டு போயிடாதீங்க. சுடி அவனை. அது நல்லது. என்னது? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஏன் இவங்கள தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரிசையும் சரி தன்னாலையும் நம்ம தற்கொலையும் சொல்றோம் தெரியுமா? உண்மையிலே ஜோக்கர் தான். விசாரிச்ச ஜட்ஜையே போய் வந்து ஊப்பிங்கிறானுங்க, அவங்ககிட்ட போய் சண்டைக்கு வம்பளுக்குறானுங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க? நீ கோர்ட்ல விசாரணைக்கு வந்தது சிபிஐக்கு மாத்தணும்னானுங்க. கோர்ட்டே சொல்லிச்சு நீ விசாரணை முடிவு பண்ணல, அதுல வந்து திருப்தி இல்லாம நீங்க எப்படி சிபிஐ கேட்கலாம் சொல்லி ஒரு செருப்படி கோர்ட்டே கேட்டிருக்கு. ஏன் நீங்க வந்து இது காரணமான விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல? வன்முறை தோன்ற மாதிரி ஆதவ் அர்ஜுனா போட ட்வீட்டுக்கும் அவன் மேல வழக்கு பதிவு போட சொல்லியிருக்கு. அந்த ரோடு ஆக்சிடென்ட் நடந்த அந்த பிரச்சார வாகனத்தையுமே பறிமுதல் பண்ண சொல்லி ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? எத்தனையோ கோர்ட்ல போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்துட்டு கீழே குப்பரை விழுந்தும் வீசலாம் மண்ணோட்ல ரேஞ்சுக்கு சோசியல் மீடியா உட்காந்து கம்பி சுத்திட்டு இருக்கீங்களே. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். நீ அடிக்கடி வர வேண்டாம். தட் இஸ் டிவிகே. சாதா பெண்கள் இல்ல, சிங்க பெண்கள். விஜய் அண்ணா வணக்கம். அண்ணா நீ மாநாடு எங்க நடத்துறோ இல்லையா எனக்கு தெரியாது. எங்க கடலூர்ல நீ நடத்துற மாநாடு, அன்னைக்கு நீ நடத்துற மாநாடிக்கு நாங்க தான் போலீஸ், நாங்க தான் செக்யூரிட்டி. பாப்பா குலசாமி யாரு? பாகம் பிரியா. நல்லா கூப்பிட்டுக்க பாப்பா. நீ எவ்வளவு அடிச்சாலும் மிரச்சாலும் அன்புக்கு அன்பு, பாசத்துக்கு பாசம், பாசத்துக்கு முன்னாடி பனி, பகைக்கு முன்னாடி புலி. எந்த எச்சிக்கும் நாங்க அன்னைக்கு காக்க மாட்டோம். ஆனா நீ அன்னைக்கு வந்துட்டு போகும்போது நாங்களும் சந்தோஷமா போனோம், நீயும் சந்தோஷமா தான் போனோம். அடே பைத்தியக்கார கூதியாங்களா, நீங்களாவே போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துருங்க. நாங்க பைத்தியம் ஆயிட்டோம், எங்களை சேர்ந்துருங்கடா. அதுதான்டா நீங்க தமிழ்நாட்டுக்கு பண்றது நல்லது. நீர் இங்கே இருந்தீங்கன்னா கல்லடி விட்டே செத்துருவீங்க. உங்க நல்லதுதான் சொல்றேன், போய் சேருங்க ஹாஸ்பிட்டல். இதுக்கு அப்புறமேட்டு எங்க மாநாடு நடத்தணும் மக்களே, உங்களுக்கு நீங்க தான் போலீஸ், உங்களுக்கு நீங்க தான் செக்யூரிட்டி. ஏய் தொப்பி மூக்கி கண்ணாமூலியில நோண்டிடுவேன். பாக்க கேன சிரிக்கிமா இருந்துகிட்டு. இதுக்கு அப்புறமேட்டு ஒரு அடி நம்ம அவங்களுக்கு குடுக்கறது எப்படி இருக்குன்னா தாங்க முடியாத அவங்களுக்கு அந்த மாதிரி அடி நம்ம கொடுக்கணும். வறுத்து தள்ளி இப்படி வதச்சிருப்பாப்ல. செத்துருவாமா. லியோ டால்ஸ்டாய், சேகுவாரா, பிடல் காஸ்ட்ரோ, ஹோசிமின், நாசர் அராவத். 3 மணி நேரம் ஒரு இடத்துல அவரால் சும்மா உட்கார முடியும். நான் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஜன்னலை பார்த்துட்டு இப்படி சும்மா இப்படி உட்காந்துருப்பாரு. போனை கூட சீட்ட மாட்டார், ஒரு வார்த்தை பேச மாட்டார். யாரால முடியும்? ஒரு துறவையால முடியும். தம்பி முருகேசா, அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. டே தம்பி ஏதாவது பேசுப்பா. டே இப்ப பாத்தியா, அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்தும் போது பெரிய மனுஷங்க சிரிக்கிற மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? 40 பேர் செத்துருக்கான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு 5வது நாள். 5 நாளா தாவேக்கா காரங்க ஏன் சார் யாருமே களத்துக்கு வரல? நீங்க யார்கிட்ட சவால் விடுறீங்க? My dear uncle.
என்ன தலைவா இதெல்லாம் தேவையா சொல்லி இன்னைக்கு மக்கள் உயிர் பலியாகி இருப்பதால் நீங்க மாண்புமிகு முதலமைச்சருக்கு சவால் விடுறீங்க. பழி வாங்க வேண்டும் என்றால் என்னை பழி வாங்குங்கள். ஆனா இதுவே சினிமாவா இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க நான் சொல்லட்டுமா? நாளைக்கு ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, இப்படி பேச மாட்டார். ஜெயலலிதா அம்மாட்ட போய் கை கட்டி நின்ன போயஸ் கார்டன்ல அம்மா அவர்களை என்னை விட ரவீந்திரன் அண்ணன் அழகா சொல்லி வைரல் ஆச்சு. மாண்புமிகு அம்மா அவர்களை ஹஸ்கி வாய்ஸ்ல. ஏன்? அது அவருக்கு காசு துட்டு. திரும்ப பிராணம் சொல்லலாம், எங்க போய் சொல்லுவேன்? வெறும் நடிகனா இருந்தா பணம் புகழ் மட்டும் தான் கிடைக்கும். சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா அதிகாரம், அந்தஸ்து, பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வச்சதாண்ட சட்டம். பணம் வெளியில வரலன்னா பிரச்சனை. அப்போ உங்களுடைய பொருளாதாரத்துக்கு சிக்கல் வருகின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஸ்டாலின் 41 உயிர்களுக்கு காட்டிய வீரத்தை அன்னைக்கு தலைவரப்படுத்துறப்ப ஜெயலலிதா காட்டியிருக்கணும். நீங்க அன்னைக்கு தலைவரப்படுத்தப்ப இந்த வீரத்தை காட்டியிருக்கணும், காட்டல. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இனிமே வீட்டுல இருக்கப்ப என்ன பண்ற? மண்டையில ஹெல்மெட் போட்டுக்கிற, காலுக்கு பேடு போட்டுக்கிற, கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிற, முடிஞ்ச ஆட்டம் காடு வச்சுக்க. ஏன்னா எங்க வேணா அட்டாக் பண்ணுவா மச்சா கண்ணத்தோட. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். கவனித்தீரா? எதை மன்னா? கேமராமேன் போக்கஸை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். எப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஒரு நல்லது, ஒரு சீனியர், உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற? மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா, நான் மூடிக்கிறேன். உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க. அதான் தெரிஞ்சிச்சு. சொல்லுங்க. சொல்ல முடியாது, ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க சார். எங்க ஓபிஎஸ் ஐயாவை பத்தி கேளுங்க, என்ன வேணாலும் சொல்லுவேன். ஓபிஎஸ் ஐயா? உங்க ஓபிஎஸ் ஐயா? புரியலையே. ஆக்சுவலி ஹூ யூ ஆர்? ஆக்சுவலா வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பு குழுவோட மாவட்ட கழக செயலாளர் நான். ஓகே ஓகே. புசி ஆனந்த் ஒருத்தர் இருக்கான். அவன் இருக்கிறான்னு சொல்ல முடியும். அவனால வந்து மரியாதை கொடுக்க முடியாது. அவனாலதான் இது ஆரம்பிக்கிறது. அவன் தான் இந்த விஜய் கிட்ட போய் சொல்லியிருக்கான், கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம மெதுவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்துக்கு போனாரு. நாகப்பட்டினத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க? 3000 பேர்ல இருந்து 3500 பேர் மட்ட மத்தியானத்துல கூட்டம். அப்போ கூட்டமே வரல. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ சாட்டர்டே வைக்கிறது கூட்டம் வரணுன்றதுக்காக. அந்த சாட்டர்டேல கூட கூட்டம் வந்து சேர்றது நேரம் வந்து சூரிய அஸ்தமானத்துக்கு பிறகு. அப்போ என்ன செய்யணும்? நீ 5 மணிக்கு சொல்லி கேட்டு 5 மணிக்கு சொல்லி கேட்டா அந்த நேரத்துல இருந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 6 மணிக்குள்ள வந்த நாட்கள் பேசி முடிச்சு போயிடலாம். ஆனா மத்தியானம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு வந்து நிக்கிறேன். 7:40 ஆயிருக்குன்னா உனக்கு எவ்வளவு ஒரு சூ கொழுப்பு இருக்கும். 8:45 நாமக்கல்ல இருக்கிறேன், 8:45 மெட்ராஸ்ல இருந்து கிளம்புறேன். அப்போ ஜனங்க அங்க காத்து நிற்கட்டும்ன்ற ஒரு இதுவா? உனக்கு என்ன வேலை இருக்கு? முதலையாவது சினிமா நடிச்சிட்டு இருந்த, இப்ப கட்சி ஆரம்பிச்சிட்ட, வேற என்ன மயிர் புடுங்குற வேலை இருக்கீங்க? உனக்கே ஒழுங்குமுறை இல்ல. உன்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு எப்படி ஒழுங்குமுறை? அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர்னே, உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். ஏய், இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்றன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தனக்கு நான் தான் பொறுப்பா? யாருக்கும் தீங்கன்றி வாழ்வன் மனிதன். ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் பேசுறது உங்களை வந்து சேராது, ஆனா உங்கள் மக்களை வந்து சேரும். ஆமாமா. சரிங்களா? தர்மத்தின் வாழ்வு தனி சூது கவ்வும். ஆமாமா. ஆனா மறுபடியும் தர்மமே வெல்லும் சார். கண்டிப்பா நீங்க வெளியில வருவீங்க, வெளியே வரணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? யாரு உங்களை வரக்கூடாதுன்னு 1000 தடைகளை உருவாக்கி 1000 பிரச்சனைகளை கொடுத்து, யாரு உங்களை வரக்கூடாதுன்னு 1000 தடைகளை உருவாக்கி 1000 பிரச்சனைகளை கொடுத்து, இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரைச்சிருக்கா மூளையமா நரைச்சிருக்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பழிக்கு உங்களை ஆளாக்கினாங்களோ, நீங்க புதஞ்சிடாம கண்டிப்பா வரணும் சார். நான் 2 மாதம் சூடு தண்ணி ஏற்றோம். கண்டிப்பா வரணும்.
உங்க மேல உள்ள பயத்துலதான் அவங்க இவ்வளவும் பண்றாங்க. நேர்ல மோத முடியாம உங்க முதுகுல குத்துறாங்க சார். இதுலயே தெரிஞ்சுக்கோங்க நீங்க எவ்வளவு பலமானவர்னுட்டு. சரிங்களா? பலமானவங்களை எது நிக்க முடியாம இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சூழ்ச்சியை பண்ணி உங்க முதுகுல குத்தி உங்களுக்கு பழிய உருவாக்குறாங்க. உதஞ்சிடாம முளைச்சு வாங்க சார், முளைச்சு வாங்க. உதஞ்சிடாம முளைச்சு வாங்க சார், முளைச்சு வாங்க. அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலையான்னு வந்து பாரு. அவசரமா ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன கேஸ்? 27ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணது திருவள்ளூர். எதுக்காக கரூர்ல போய் கூட்டம் போட்டீங்க? ஊப்பிங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் ப்ரோ. 3 மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் 12 மணிக்கே விஜய் வருவார்னு சொன்னீங்க? 200 ரூபாய் கிரெடிட். அண்ணா லேட்டா தான் வருவாரு, பரவாயில்லையா? வி ஸ்டாண்ட் வித் விஜய். டிவிகே ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஹேஷ்டேக் வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்டயும் உங்களோட ஓடி போன அந்த கெரியரின் உச்சம்ன்ற ஹீரோ கிட்டயும் ஒரே ஒரு கேள்வி. உங்களோட இந்த சாட்டர்டே சண்டே ஹாலிடே ட்ரிப் வந்து சேலம் நாமக்கல்ல தானே இருந்துச்சு. எதுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து கரூர்ல மாறிச்சு? ஏன்னா திமுகல முப்பெரும் நடத்திருக்காங்க. அண்ணன் எங்க போனாலும் சொல்லுவார்ல, எங்க கேம் ஆனாலும் அங்க கில்லி தான் அப்படின்ட்டு. ஐயா கில்லின்னு வரல. அதுதான் சொல்றேன், நீ விளையாடுறதுக்கு இந்த 40 உயிர் வந்து கில்லியாடா, பண்ணது அவனுங்களாவே இருக்கட்டா. ஆனா தூண்டு நீ தானே. ஏன் ஓடுன? தூண்டி விட்டுட்டு எப்படி ஓடுற? இந்த பயோஸ்கோப்னு வரல, அதெல்லாம் காட்டி ஏன் ஓடுறீங்க? விஜய் ஃபேன் சொம்பு தூக்காதீங்க, செருப்பால் அடிப்பேன். உங்க அண்ணனை போய் கேளுங்க. விஜய் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நம்பவே மாட்டேன். கண்டிப்பா அவர் பண்ணிருப்பாரு. நீங்க நம்பலையா? ஃபியூ இயர்ஸ் பேக் பெஹின்வுட்ஸ்ல பவுன்சர்ஸ்ல வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அப்ப அதுல ஒருத்தர் சொல்லிருப்பாரு, மாசனா என்னன்னு காட்டுறேன்னு ஒருத்தர் பண்ணிப்பாரு. அது கண்டிப்பா விஜய் தான்டா. முதல்ல உங்க ஹீரோவை போய் கேளுங்க. இங்க இவ்வளவு இன்சிடென்ட் ஆனோன்னு டப்புன்னு வந்து பனையூர் பாஞ்சிட்டாரு, உடனே ஃபிளைட் ஏறி பாஞ்சிட்டாரு. இதை கேளுடா முதல்ல. ஏன்னா வருறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சுன்றாங்க. அது உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்ல. உடனே அவன் சொல்லணும் இவன் சொல்லணும்னு சொல்லிட்டு முதல்ல அவன் போய் கேளுங்க. சரியா? ஏன் விட்டுட்டு ஓடனன்னு கேளு. அதுவும் ஏன் ஸ்பீடா ஓடனன்னு கேளு.